நம்ம சாய் கிச்சனில் கொத்தமல்லி இலை ஊறுகாய் இல்லைன்னா கொத்தமல்லி தொக்கு கூட சொல்லலாம். இதை வந்து சாதத்தோட இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லஞ்சுக்கு கூட சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ஈஸியாகவும் பண்ணலாம். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 மல்லிக்கட்டை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கட்டாக எடுத்துக்கோங்க. நான் வந்து நாட்டு மல்லி தாங்க எடுத்திருக்கேன். எனக்கு இது ஈஸியாக கிடச்சிச்சு, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த மல்லி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். வேர் பகுதியில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 50 கிராமுக்கும் குறைவாக புளி எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப சேர்த்தோம்னா கசப்பாக இருக்கும். கடுகு வந்து இந்த மாதிரி வெடிக்கணும். மல்லி ஊறுகாய்க்கு கடுகு வெந்தயம் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி போட்டோம்னா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. ஆறின பிறகு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சு. நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை சேர்த்துடலாம். நல்லா சுருளை வணக்கிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் இதை செய்யணும். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்தோம்னா கெட்டு போயிடும். நம்ம 2 கட்டு சேர்த்தோம். இப்போ சுருங்கி போய் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி சுருண்டு வந்ததும் நம்ம இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஊறுகாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அது கூட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஊறுகாய் செய்கிறதுக்கு எப்பயுமே கடலெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடையே 10 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். ஒரு 5-6 வரமிளகாய் இப்படி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். பூண்டும் நல்லா வதங்கணும். பூண்டு இந்த அளவுக்கு நிறம் மாறி நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட நம்ம வந்து புளி ஊற வச்சோம், அதை கரைச்சி இதை சேர்த்துடலாம். இது கூடையே கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மல்லி இலையோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தாலும் கசந்து போயிடும். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், மல்லி இலையோட நிறமே நல்லா மாறிடுச்சு. இன்னும் கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். கண்ணாடி பாட்டில் இல்லாட்டினா பீங்காஞ்சாடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.